நிதானத்தின் நிழல். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே மனதில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாருக்குமே வழக்கமானது தான். ஆனால் அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கான வழி அனைவருக்கும் தெரிவது இல்லை. பொறுமையே தீர்வோ, மன நிம்மதி, அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியோட நான் வந்திருக்கிறேன். நான் உங்கள் லக்ஷி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது அமுதவனம் என்ற ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் புத்தர் வாழ்ந்து கொண்டு வராரு. சீடர்களையெல்லாம் ஒன்றிணைத்து மரத்தின் கீழ் அமர்ந்து அவர்களுக்கு நல்ல போதனைகளை கற்றுக் கொடுப்பது அவருடைய வழக்கம். வழமை போல தனது சீடர்களை அழைத்து கொண்டு ஒரு மரத்தின் கீழ் அமர்வதற்காக சென்று கொண்டு இருக்கின்றார். மன நிம்மதியான ஒரு மரத்தின் கீழ் ஒரு ஆற்றின் கரையோரமாக அந்த புத்தர் அமர்ந்து தனது சீடர்களுக்கு பல போதனைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். குழப்பம் ஏன் வருகிறது என்ற தலைப்பில் அந்த சீடர்களுக்கு தனது படிப்பினைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பேசிக்கொண்டிருக்கும் போதே தனக்கு தாகம் ஏற்படுவதாக அந்த புத்தர் உணர்கிறார். அருகில் இருந்த சீடனை அழைத்து, மகனே, அந்த ஓடும் நதியில் இருந்து ஒரு குடம் நீர் கொண்டு வா என்று சொல்கிறாரு. சீடன் நதிக்கரைக்கு செல்றான். அங்கே ஒரு மாட்டு வண்டி நதியை கடந்து கொண்டு செல்கின்றது. அந்த தண்ணீர் பார்க்க குடிப்பதற்கு தகுந்த நீர் மாதிரி அவருக்கு தெரியலை. தண்ணீர் கலங்கி சேரும் சகதியுமாக மாறியிருப்பதை அந்த சீடன் கவனிக்கிறான். இந்த நீரை எப்படி குடிக்கிறது என்று யோசித்துவிட்டு குடிக்க முடியாத அந்த நீரை கண்ட சீடன் ஏமாற்றத்தோட வெறுங்கையுடன் திரும்பி வாரான். குருவே, மிகவும் அசுத்தமாக இருக்கின்றது, என்னால் அந்த நீரை கொண்டு வந்து தர முடியலை என்று புத்தரிடம் கூறுறாரு. புத்தர் சிரிக்கிறாரு. அரை மணி நேரம் கழித்து மீண்டும் அதே சீடனை அனுப்புகிறாரு. இப்போது போய் பார் மகனே என்று சொல்கிறாரு. சீடன் செல்கின்றான். நதி அமைதியாக இருக்கின்றது. அடியிலிருந்து சேறு படிந்து நீர் பளிங்கை போல காட்சியளிக்கின்றது. நீர் தெளிந்திருக்கிறத அந்த சீடன் பார்க்குறான். மகிழ்ச்சியுடன் நீரை கொண்டு வந்து புத்தரிடம் கொடுக்குறான். புத்தர் அந்த நீரை சுட்டி காட்டி சீடனிடம் மிக முக்கியமான பாடத்தை போதிக்கிறாரு. மனம் ஒரு நதி. நம் மனம் எப்போதும் நிதானமாக இருக்கிறதில்ல. கோபம், ஆசை, பதற்றம் வரும்போது நம் மனம் அந்த கலங்களான நதியைப் போலவே மாறிவிடுகின்றது என்று சீடர்களுக்கு சொல்கிறாரு. பொறுமையின் தீர்வையும் அந்த சீடர்களுக்கு உணர்த்துறாரு. அந்த சீடன் தண்ணீரை சுத்தம் செய்ய போராடல, அமைதியாக காத்திருக்கிறான். இந்த கதையிலிருந்து நீங்கள் இந்த பொறுமையின் தீர்வை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சீடன் தண்ணீரை சுத்தம் செய்ய போராடல, அமைதியாக காத்திருக்கிறான். நீர் தானாக தெளிகிறது. அதுபோல தான் பதற்றமான தருணங்களில் எந்த முடிவையும் எடுக்காமல் நிதானமாக சற்று அமைதியாக காத்திருக்க வேண்டும். தெளிவான தீர்வு தானாகவே பிறக்கும் என்பதற்காகவே இந்த கதை அமைந்திருக்கின்றது. அலைபாயும் மனதை கட்டுப்படுத்த அறிந்திருக்க வேண்டும். முதலில் உங்கள் உணர்ச்சிகளை காட்சியாக கவனியுங்கள். அலைகள் அடங்கினால் மட்டுமே நீரின் அடியாழம் தெரியும். நிதானம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான வழி தெரியும் என்று புத்தர் அறிவுறுத்துகின்றார். அது ஒரு அழகிய சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் நடந்த புத்திசாலித்தனம் மற்றும் ஆழமான நீதி நிறைந்த ஒரு கதையோ. ஒரு பெரிய ஊரில் ரொம்ப அறிவாளின்னு பேரெடுத்த ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் தன்னோட விலை மதிப்பற்ற மோதிரத்தை தொலைச்சிட்டாரு. அவர் எல்லா இடங்கள்லையும் தேடி பார்க்குறாரு. அந்த மோதிரம் கிடைக்கல. அந்த பெரியவர்கிட்ட போய் உதவி கேட்குறாரு. அந்த முதியவர் அமைதியாக பதில் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த மோதிரம் கிடைக்கும், ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை. நான் சொல்கிற இடத்துல போய் அமைதியாக உட்கார்ந்து இருக்கணும், என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. அந்த பெரியவர் சொன்ன மாதிரியே அந்த பணக்காரால் செய்கிறாரு. அந்த பணக்காரரை அரை மணி நேரம் கழித்து அந்த பெரியவரை கூப்பிட்டு, இப்போது நீங்கள் நிம்மதியை உணர்றீங்களா என்று கேட்குறாரு. அந்த பணக்காரர் சொல்கிறாரு,
மோதிரம் துளைஞ்ச கவலையில் எனக்கு இப்போது எதை நினைச்சாலும் நிம்மதியாக இல்லையே என்று கவலையோடு சொல்கிறாரு. அவருடைய கதையை கேட்டு அந்த முதியவர் சிரிக்கிறாரு. ஏனையா சிரிக்கிறீங்க என்று அந்த பணக்காரர் கேட்க, அதே தான் தம்பி, நீங்கள் நிம்மதியாக இருந்தப்போ தான் மோதிரம் உங்கள் கையில் இருந்தது. உங்களை மனசில் இருக்கிற கவலைன்ற குப்பை சேர்ந்த உடனே அந்த மோதிரம் உங்களை விட்டு போயிட்டு. பொருளை தேடுறதை விட முதல்ல அந்த பொருளை தொலைச்சிட்டோம்ங்கிற கவலையிலிருந்து மனசை விடுவீங்க. அமைதியாக இருங்க, உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை கவனிங்கன்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. சரி என்று தலையாட்டிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த பணக்காரர் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு எதையுமே தேடாமல் அமைதியாக அந்த ஒரு அறையில் இருக்கிற ஒரு மேசையை துடைக்கிறாரு. அந்த மேசையை துடைக்கிற டைமில் அவர் அந்த மோதிரத்தை நினைக்கலை, காணாமல் போன விஷயத்தை நினைக்கலை, அது எங்கே போயிருக்குமென்று எந்த விதமான ஒரு யோசனையும் கவலையும் இல்லாமல் அவர் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா அந்த மேசையோட இடுக்கில் தான் அந்த மோதிரம் சிக்கி இருக்குது. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே அந்த பணக்காரருக்கு சந்தோஷத்தில் எதுவுமே பேச முடியாமல் திகைத்து போய் நிற்கிறாரு. இந்த கதையிலிருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது சில விஷயந்தான். பதற்றம் தான் பெரிய தடை. நம்மளோட வாழ்க்கையில் நாம் எதையாவது தீவிரமாக தேடும்போது பதற்றத்தாலேயே நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே போயிடும். மனசை அமைதியாக வச்சுட்டா எல்லா தீர்வும் நமக்கு முன்னாலேயே இருக்கும். 2வது, பொருள் முக்கியம் இல்லை, நிம்மதி தான் முக்கியம். தேடுற பொருள் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருளை தொலைச்சிட்டோம் என்ற கவலை நம்மட மனசிலிருந்து விடுவிக்கிறது தான் அது புத்திசாலித்தனம். 3வது, கவனிக்கும் திறன். அமைதியாக இருக்கிற போது தான் சாதாரண விஷயங்கள் கூட நம்மளுக்கு விசேஷமாக தெரியும். கோபமும் பதற்றமும் நம்மளோட கண்களை மறைச்சிக்கிட்டே இருக்கும். அமைதியாக இருந்தால் மட்டும்தான் அது நம்மளை தெளிவுபடுத்தும். எப்பவும் நம்மளை நிதானமும் அமைதியும் பொறுமையும் மட்டும்தான் நம்மளை உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதையை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். நான் உங்கள் லக்ஷி. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.